பாம்பை இது பண்ணது போல இல்லை செய்யுது. காட்டு பாவம் சரி காட்டு காட்டு மனிதன் வெடிகுண்டு. ஓ சூப்பர் சூப்பர். हेलो दोस्तों, अगर आप मेरे चैनल में स्वागत है. இன்னும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு vlog guys. என்னன்னா நாங்க வந்துட்டு மீன் பிடிச்ச போறோம் நம்ம இடத்துல. செல்லுல டிஷ் செல்லு. இதுங்க கடலை புண்ணாக்கு. என்ன புண்ணாக்கு? மிச்சர் புண்ணாக்கு. அது என்ன செய்யணும்? மிச்சர் புண்ணாக்கு முட்டை எசன்ஸ் இட்டு விரவி அதுல போட்டு போடணும். சரி. அப்பாடா. ப்ரொஃபஷனல் ஆமா. மீன் கிடைக்குமா இல்லையா? இவன் தான் guys ப்ரொஃபஷனலிஸ்ட் மீன் பிடியில. அதாக்க நாங்க டொமினிக்க சூஸ் பண்ணோம். சரியா? காலத்துல நான் நோபலும் சேர்ந்து இந்த நோபலும் அடுத்த ஜினோத் டோனி மாட்டு சேர்ந்து நெய்தமங்கலத்துல இருந்து எல்லா சரியும் தூரி வரதா எனக்கு வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ண போகிற எக்யூப்மெண்ட் யாருன்னு நான் என்ன இந்த சாரம் பார்க்குங்க இதாக்கி எக்யூப்மெண்ட் நாங்கள் இதை வச்சாக்க நான் பிடிக்க போகிறேன். இதே பேர் வந்துட்டு ஸ்பைடர் ஜூண்டேன் அப்படி தானே. இதை யூஸ் பண்ணி இந்த பையில ஒரு வருஷத்துக்கு முன்னே 5 கிலோ மீன் பிடிச்சிடுமா உள்ளதானே. இவன் நான் தெரியுதா இப்படி டொமனிக்கு பிடிச்சானா கைஸ். அறிஞ்ச நம்பரை நிறைய என்ன நிற்க பார்த்தில நண்டுக்கு அந்த இது போல கையும் காரு கைஸ். இதாக்கு நோபல வண்டி நான் செல்ல மறந்தேன். உங்களை ஓட்டியும் காட்ட மறந்தேன். இதாக்கு வண்டி நான் கண்டிப்பாக இந்த பையன் போக்க முன்னே ஓட்டு காட்டுவேன். ஆமாம் மக்கள் நான் அதான் எனக்கு ஒன்று பண்ணணும். நாங்கள் படிச்சுட்டங்களே ப்ராப்பராக ரிவ்யூ எடுப்போம். நீ அதை பற்றி பேடிக்கண்டா கைஸ். இதே ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன தட்டங்களை ஒரு ரிவ்யூ எடுக்கலாம். அப்போ யாத கடலில் கொண்டுட்டியா? ஓ ஓ நம்ம வண்டி கீழே இருக்கு. இப்போ எடுத்துட்டு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு. ஆமாம் வாங்க 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 போகலாம். நல்ல மழையும் வருது கேட்டீங்களா. நல்ல கிளைமேட் ஆக்கு. இன்னும் காலத்துலேருந்தே நல்ல மழையாக்கிங்க. நேற்று வரைக்கும் உண்மை சொல்ல போனால் பயங்கர வெயில் கைஸ் நடக்க பറ്റാது. ஆனால் 2 நாளாக கிளைமேட் இஸ் குட் கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு மீன் பிடிச்ச போகிற இடம் எங்களுக்கு வயல் ஏக்கும். எங்களுக்கு வயலே வந்துட்டு ஃபுல்லு வெள்ளம் நல்ல இயற்கை அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இடமாக்கும். அவங்களுக்கு காட்டுறது தெரியா பாருங்கள். ஓ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா புதுக்குளத்துலேயும் போயிட்டு இருக்கோம். வாவர பக்கத்தில் இருக்க புதுக்குளம். நான் சின்ன வயசில் இங்கே நைனாய் கூட குளிச்ச வர குளம் பார்க்குங்க. இது ஆல்வேஸ் நொஸ்டாலஜிக். என்னன்னு சொன்னால் நம்ம சின்னதில் முடிப்புற கோயிலுக்கு தூக்கணலாம் சொல்லுவேன் தெரியுமா. அந்த சம்பவத்துக்கு போகும்போது நான் இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு போனால் ஒரு வைபாக இருக்குது. அதுக்கு சொல்லிட்டு வீட்டில் நடி பிடிச்சி இங்கே குளிச்சுக்கு வந்து அப்படி ஒரு 7-8 மணி அம்மா கோயில் போகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். பத்தியலா குளம். ஓ வந்தே குறை வருஷம் ஆகுது. மண்ணடி இருக்குல்ல மண்ணடி இன்ஜெண்ட் கிராஸ் பண்ணி அப்புறம் தான் போகணும். நான் இவன் டொமினிக்கு கெட்டியாண்டு அடுத்து நாங்க அப்புறம் கிராஸ் பண்ணியாச்சு. நாங்க ஜிப்பி வரக்கு பக்கத்துல அதுல கரைக்கு கொஞ்சம் ஒரு 20-30 மீட்டர் கிட்ட வச்சு என்ன கொண்டு பற்றல கட்டி கொண்டாரு. இவன் இல்லைங்க நீ பாடி ഉണ്ട് ഇവനെ കറക്കി நாங்க சிப்பி பறக்கிறேன் 4 பாக்கெட்ல இட்டு போறோம் பறக்கிறேன். நீ முங்கான நீ இஞ்சி என்ன முக்கி நீந்த தெரியாது எனக்கு. அந்த இஞ்சேன் தூக்கி யாருக்கு இப்ப நீங்க நீந்த தொடங்குறேன் பாக்குதான் இல்லையா என்ன தூக்கி அப்புறம் தெரிஞ்ச இஞ்சேன் தூக்கி அப்புறம் தெரிவிட்டேன். கடைசியில வெள்ளம் குடிச்சு இவன் டொமினிக் எப்படி உந்துனானே அதே போல பறக்கண்டு உந்தி அப்புறம் தொட்டாய். மொத்தம் குப்பை போல இருக்கும். இங்கே இறங்கும் நாங்க விலகாரா வந்துடும் தூர்வாரி ஏன்னா அவனோட பக்கெட் வெள்ளம் வரலாம பிள்ளை மாதிரி வைக்கரையில் விடுவான். நம்ம ஸ்பைடர் சூண்டை வந்துட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்கான் டொமினிக். இதுதான் கைஸ் ப்ரொசீஜர். பாம்பை இது பண்ணது போல இல்லை செய்யுது. பாம்பு கொள்ளாம இல்லை மச்ச வரையும் காட்டுங்க மச்சா காட்டுற கொள்ளாம் பா வந்து காட்டு மனிதன் வெடிகுண்டு. ஓ
இந்த சாணம் தாங்க கிடக்கண்டியலா. ஹலோ காய்ஸ், நாங்கள் சூண்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இன்னி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃப்ரை பண்ணும்போது வீடியோ அனுப்புகிறோம். மீன் கிட்டனா ஃப்ரை இல்லைன்னா ட்ரை. சரியா? என்னென்னா சின்ன மாதிரி நாங்கள் வந்துட்டு சூண்டை இட்டுருக்கோம். நாங்கள் ஒரு மணிக்கூர் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம் கைஸ். ஆனால் சம்பவம் ஒன்றும் நடக்கலை. அதனால் சூண்டை இட்டுட்டு நாங்கள் வந்துட்டு போயின்னு இருக்கேன் வீட்டுக்கு. சரியா? அப்போ இனி நைட்டு வந்துட்டு டொமினிக் நோபுலம் வந்து பார்ப்பணும். இப்போ கிடச்சா நம்ம வந்துட்டு பார்க்கலாம், இல்லைங்களும் பார்க்கலாம். சரியா? போகிற பாதை கரெக்டு தானே. ஓ இங்கே பார்க்க இப்போ இங்கே வந்து கூட நாளாகுது. ஒரு இடம் பிடி இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபுல் காடு கண்டியெல்லாம். நல்ல டைமில் நாங்கள் வந்துட்டு ஒன்று பிடிச்சி பொறிச்சு நான் நினச்சோம். நடக்கல. காக்கணும் வேண்டியலா. பயங்கர சிலி கேட்டியலாம். பயங்கர சிலி நேரி. ஒரு கடவத்துக்கு இருக்குது சாக்லேட் நேரி. மீன் எல்லாம் ஓடி வரீங்க கேட்டியா மச்சான். நல்ல கலர்ஃபுல் ஃபுட் வந்துருக்குன்னு. சூப்பர். நாங்கள் இங்கே போயதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நல்ல சூப்பர் மழை. ஓ வாட் அ வியூ கைஸ், வாட் அ வியூ. தகர்த்த மழை. நாங்கள் வந்துட்டு இந்த மரத்தில் கடையில் கொதிக்க நிற்கோம். இந்த வாழை கடையில் நல்ல வைப்பு. ஒரு சாய் மழை குடிச்ச உண்டு இல்லை, அடி போலி. இந்த வியூவை பாருங்க. ஓ அப்படி இருக்கு. நாங்கள் சேஃபாக இங்கே ஒதுங்கி நிற்கோம். நல்ல வியூ கேட்டீங்களா? ஓகே படிஸ், நம்ம அப்படி இறங்கியாச்சு. நீ நைட்டு பார்ப்போம். சரியா? என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருக்கு சொன்ன மாதிரி. சரி பார்ப்போம். அது வரைக்கும் அண்டில் தட் நம்ம we are going for a break. நாங்கள் நேற்று விளையாட்டுட்டு போனேன். இது வேறு என்ன சூண்டை இட்டுன்னு போனேன் கைஸ். இன்னும் காலத்தை 7 மணிக்கு நாங்கள் வந்துட்டு பருவலையை திருச்சி தொடங்கினோம். டொமினிக்கு இழுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு பார்க்கல என்ன எங்களுக்கு கிட்டுவான்னு. மச்சா வல்ல வாய்ப்புண்டாலே. அது எங்களை அங்கண்டே மனசில் ஆச்சு கைஸ். பாப்பா இன்னும் என்ன செய்யணும்னு தெரியாது. 2 நாள் தான் எனக்கு. சரியா? நோபுளுங்க நோபுள் மச்சாய் ஒரு ஹாய். இவனால் உறங்க விடாத காலத்தை 7 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு வந்து நேற்று நோபுள் சின்ன இப்படி நமக்கு நைட்டு 7 மணி அம்மா போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தும் பின்னின்னு சின்ன இன்னும் காலத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாக்கு பின்ன இப்போ வந்து பார்த்தா ஷாக்கிங்காக தான் இருக்கு கைஸ். சரி அந்த சம்பவம் ஏல சர்ப்ரைஸ். ஆனால் அது எல்லாம் சின்ன மீன் கொத்திட்டு போயிருக்கேன் தோணுது. அப்படி தானே? ஆனால் எல்லாம் சின்ன மீன் கொத்திட்டு போயிருக்கேன்னு நினைக்கி. இல்லை ஒரு பொடி கூட இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாணம். காட்டா போறீங்க பார்த்தீங்களா? உணவு வச்சு அடையாளமே தெரியவில்லை கைஸ். நேற்று நல்ல மழை அடித்து பொழிச்சு பெஞ்சு கைஸ். நல்ல தடுப்பு. அதாக்கு நம்ம கட்டையில் துணி இட்டுண்டு அப்படி பேனிக்க நல்ல கிளைமேட் ஆக்கும். நானும் அன்லக்கி, நீங்களும் அன்லக்கி கைஸ். என்ன செய்ய, நான் நம்ம பையன்மாரில் மீன் பிடியில் ஸ்பெஷலிஸ்ட்டு உழுவது. அதுண்டாக்கு நான் பின்ன கான்ஃபிடண்ட்டாக கேமரா எடுத்துட்டு இறங்கினேன். இப்படி இல்லை இருக்குது. இந்த அளவுக்கு தாங்க சொதப்பொண்ணு சத்தியமாக நினைச்சில்ல. இந்த லாங் எடுத்துட்டு இருக்க இங்கே இவனு 2 கட்டி பிடிச்சோன்னு இந்த காலத்துக்கு கிடக்கானோ செத்துல அப்படியே கைஸ். அந்த மாதிரி பார்ப்போம். சரியா? ஓகே லெட்ஸ் see.